இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் மெயின் கிளாத் போட்டிருக்கிறேன் உள்பக்கமாக. அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை இப்படி போடுறோம். போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக நான் இங்கேருந்து வச்சு தையல் போட ஆரம்பிக்க போகிறேன். தையல் லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் பெருசாக வைக்கிறேங்க. சுற்றி அவுட்லைன் தான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிற துணி ஃபுல்லாக இப்படியே வரிசையாக நம்ம அப்படியே அவுட்லைன் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தாங்க. நல்லா இப்படி இழுத்து விட்டு அங்கங்கே இல்லைன்னா சீசர் தைக்கிற மாதிரி ஆகிடும். அங்கங்கே துணி சிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்தாப்பில் தைச்ச மாதிரி இப்படி நீ விட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் உள்ள துணி வந்து தூக்காமல் இருக்கும். அப்போ அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ காண்டி கம்மியாக வச்சேன், ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கிற சுற்றி இருக்கிற துணியை பூரா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டி கீழே போட்டுறணும். இந்த மாதிரி வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மடிக்க போகிறீங்க. சின்னதாக ஒரு மடக்கு மடக்கி இந்த அளவில் மட்டும் மடக்குனீங்கன்னா போதும். இதை வந்து சின்ன தையல் அளவான தையலில் வச்சுக்கோங்க. 2 தையல் வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெட்டையாக மடக்கி இப்போ வந்து டாட் பிடிக்கிறேங்க. அதில் கரெக்டாக சொல்லலை, இதில் கரெக்டாக சொல்கிறேன். இந்த ஷோல்டர் இருக்குங்களா, இந்த ஷோல்டருக்கு நேராக இப்படி பிடிச்சி இதை இப்படி ரெட்டையாக மடக்குங்க. மடக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு பக்கம் இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கோங்க. மிஷினில் இப்படி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, என் மிஷினில் 1/2 இன்ச்சு போட்டிருக்கா, அந்த இடத்துல தான் நான் குறிச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து இந்த மிஷினோட இது முடியுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மட்டும் இப்படி கை வச்சுக்கோங்க. இல்லை இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே இப்படி சைடாக மட்டும் அடிங்க. இது மேலேயே 2 தையலுங்க. இப்படி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் விட்டுட்டு வெட்டி விடணும். இந்த இடத்துல லாக் தையல் போட்டு இப்படி வெட்டி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்களா, பேக்கு வந்து மடித்து மட்டும் 2 டாட் அடிச்சிட்டோம்.
இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த பிட்டெல்லாம் முதல்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி எப்படி கிராஸ் போடுறேன்னு பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு கிராஸை இப்படி கிராஸாக போட்டு இந்த இடத்துக்கும் சேர்த்து இப்படி அடிக்கணும். அதுக்கப்புறமா இப்படி இருக்கிற துணியை வந்து இப்படி எடுத்து போட்டு இது மேலே இப்படி கிராஸாக வச்சு இப்படி தையல் போடுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி விடுறீங்க. வெட்டி விட்டு இதெல்லாம் வந்து வெட்டி விட்ட வேண்டியதுதான். இப்போ இதையும் இந்த பிசுறு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி அடிச்சுட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்படி பிசுறு வருதா, இந்த பிசுரை மட்டும் கொஞ்சம் வெட்டி விடுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்டும் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அடிக்க போகிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போது நல்ல பக்கத்தை இப்படி எடுத்து விட்டோம்னா உள்பக்கம் வந்துடும். இந்த உள்பக்கத்தில் இதையும் இப்படி போடுறீங்க. போட்டுட்டு இப்போ இதையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின்னு குத்தி தைங்க. நான் ரொம்ப நாளாக தைக்கிறதுனால, ரொம்ப வருஷமாக தைக்கிறதுனால நான் அப்படியே வச்சு அப்படியே தைக்கிறேன். நீங்கன்னா பின்னை குத்திக்கோங்க துணி நகலாமல் இருக்கிறதுக்கு. கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா இப்படி துணி விட்டு அடிச்சிங்க அப்படின்னா எங்கனையுமே துணி வந்து தூக்காமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு அடிச்சிட்டேன், இன்னொரு சைடு அடிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க இதுவும் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. கழுத்து பீஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு அடிங்க. நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தப்பு தான் நிறைய பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒரே சைடில் அடிச்சிடுறாங்க. அதனால் பார்த்து இதை மட்டும் தைங்க. அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மெயின் கிளாத்தெல்லாம் வெட்டி விட போகிறோம். ஒரு சைடு வெட்டிட்டோம், இன்னொரு சைடு வெட்டப்போம்.
2 சைடும் அடித்தாச்சு. இப்போ கப் டாட் அடிக்கிறதுக்கு தான் இப்போ நான் அளவு குறித்து தைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே முன்னாடி இருந்து 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு குறிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு குறிக்கிறேன். இப்போ இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு, இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு. இப்போ இதுக்கு நேராக ஒரு 3 டாட் இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இது மேலே இந்த கிளாத்தை தூக்கி போட்டு கரெக்டாக வச்சு இதையும் இப்படி தட்டிடுங்க. இப்படி தட்டிட்டிங்கன்னா இதுலேயும் மார்க்கு விழுந்துடும், லைட்டாக விழுகும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிற வேண்டியது தான். ஓகேங்களா? இப்படி அப்போ 2 சைடுமே வந்து ஒரே அளவு தான் இருக்கும். நம்ம மாற்றி ஏற்ற இறக்கமா அந்த மாதிரியெல்லாம் வந்து மார்க் பண்ண தேவையில்லை, ஒரே அளவில் வந்துடும். அப்போ 2 சைடுமே கப்பு வந்து சைஸு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு மார்க் இருக்குங்களா, இந்த மார்க்கையும் இப்போ ஜாயிண்ட் கொடுக்க போகிறேன். நம்ம சுற்றி அடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பெரிய தையல் வச்சோம். இப்போ வந்து அதை நம்ம சின்ன தையலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள தையல் வந்து போடணுங்க. அதே தையலில் தைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் மடிக்க போகிறேன். இது எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த பெரிய சைடாக இருக்கா, அந்த இதில் இப்படி மடித்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு. இப்போ இங்கே அடுத்த டாட்டு இங்கேருந்து இந்த மார்க் முடிய அப்படியே லைட்டாக அப்படியே கொண்டு வந்துடுங்க. இது மேலேயே இன்னொரு தையல். பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த டாட் எப்படியே குறிச்சிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் இங்கே குறிச்சிருப்பேன், ஆனால் அந்த டாட்டுக்கு நீங்கள் அடிக்காதீங்க. அதுக்கு நேராக வந்து இந்த இதை வந்து 2 ஒன்றா மடக்கி வச்சு இந்த மாதிரி அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா இதில் முன்னாடி சைடு வருதா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி பேக் சைடு வர மாதிரி இந்த மாதிரி அடிச்சுங்க. பார்த்தீங்களா அந்த மார்க்குக்கு நேராக மட்டும்தான் அடிக்கிறேன், அந்த மார்க்லேயே அடிக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி அடுத்தது ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி பாருங்க எவ்வளோ ஈஸியாக, நல்லா பிசு தெரியாமல் இந்த பொட்டிக் ஸ்டைலில் எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்கிறது மட்டும் பாருங்கள். நமக்கு இப்போ வந்து நமக்கு ஓவர்லாக் கூட தேவையில்லை. நம்ம ஓவர்லாக்கே போடாமல் எப்படி தைக்கிறோன்னு பாருங்கள். அந்த மாதிரி பிசு தெரியாமல் வெளியே தெரியாமல் இப்போ தைச்சி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்துக்குங்க, இந்த கிளாத் இருக்குங்களா மெயின் கிளாத்து, இந்த மெயின் கிளாத்துக்கு மேலேயே இந்த மெயின் கிளாத்தை இப்படி போட்டுக்கோங்க. மேலே இதுக்கு அடியில் வந்து இந்த லைனிங் தெரிகிறதுல ஒரு லைனிங்கை வைங்க. இப்போ இந்த 3 கிளாத்தும் 3 துணியுமே வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். இந்த இடத்த லைட்டாக இப்படி இழுத்து வச்சு இதோட இப்படி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் கொடுங்க. ஜாயிண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இதோட
படிமான தையல் போட்டுருங்க. கீழே இருக்க துணியெல்லாம் நல்லா இழுத்து விட்டு படிமான தையல் போடுங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இதை விட்டு தாண்டி இருக்கிறதுல நான் வெட்டி விட்டுறேன். அது தொங்கிட்டே கிடக்கு துணி அசிங்கமாக. அதனால் இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இப்போ பின்னாடியும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, எங்கேயாவது பிசுறு தெரியுதுங்களா? பிசுறே தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்த பீஸ்லேயும் அடிக்கிறேன். இப்போ இந்த துணிக்கு மேலே இந்த துணியை போடுறோம். கீழே இதை போட்டுக்கிறோம். கிளாத்தே நழுவுற கிளாத்து, அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் தைக்க. பழகிட்டிங்கன்னா அது தெரியாது. நல்லா மட்டும் இழுத்து விட்டு இப்படி இழுத்து வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டியை மடிச்சடிக்க போகிறோம். அதுக்கு எப்படி அடிக்க போகிறோங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி குறிக்கணும் பட்டி அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கத்தை இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அளவு ப்ளவுஸை எடுத்து இந்த அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு மட்டும், இப்போ கொஞ்சோண்டு மட்டும் முன்னாடி நான் கொஞ்சோண்டு விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். ஏன்னா அது கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறதுக்காண்டி. பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அது எங்கே முடியுதோ ப்ளவுஸோடது அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ப்ளவுஸ், இப்போ ஃப்ரண்ட்டு வந்து அளவு ப்ளவுஸை வச்சு குறிக்கணுங்க. இப்போ இந்த பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எதை வச்சு குறிக்கணும்னா, இப்போ நம்ம தைச்சோமே இந்த ப்ளவுஸோட பேக் சைடு இதை வச்சு இப்படி மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணி இதை நீங்கள் மடிச்சடிக்கையில் தான் ரெண்டு ஜாயிண்ட்டும் கரெக்டாக ஈவனாக வரும். இப்படி வச்சு இந்த மாதிரி மடிச்சடிச்சிருங்க. இந்த மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கும் என்ன ஒரு காரணம் இருக்குங்க. என்னென்னா, நமக்கு ஏதாவது தேவை இல்லை, நம்ம ப்ளவுஸ்லேயே ஏதாவது ஆல்ட்ரு வருது அப்படின்னா பிரிச்சுட்டு கூட நம்ம இறக்கி கூட தைச்சிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி மடிச்சடிக்கிறோம். ஒருவேளை நம்ம கஸ்டமர் வந்து பின்னாடி இன்னும் கொஞ்சம் எனக்கு இறக்கி கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்கன்னா இதை பிரிச்சுட்டு கூட கொஞ்சம் இறக்கம் கீழே வச்சு கூட அடிச்சுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி மடக்கி அடிக்கிறேன். இதுவும் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்கலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக வரணுங்க. அப்போ தான் நம்ம கழுத்து பீஸ் அடிக்கையில் கொக்கி வைக்கையில் எல்லாத்துலேயும் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா ஏற்ற இறக்கமாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த சைடும் வச்சுருக்கேன், இந்த சைடும் வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கா? இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் வச்சு அடிக்கணும். இப்போ அடுத்ததாக கொக்கிக்கு வி பீஸு கொக்கி பீஸெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது நம்ம கழுத்தில் வெட்டின பீஸு. இதை ரெண்டையும் சரிசமமாக